வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு பைரவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். இது ஒரு பொதுவான வாசிப்பு, அதே போல இது ஒரு கலெக்டிவ் ரீடிங். ஸோ இதுல இருந்து வரக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தலாம், சில பேருக்கு பொருந்தாமலும் போகலாம். யாருக்கு எது பொருந்தலையோ தவிர்த்துருங்க, பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? மொத்தம் 5 அட்டைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 5 அட்டைகளை பார்க்கும்போது நீங்க ஒரு சிவன் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. எஸ், ஈசனுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்க சான்சஸ் இருக்கு. அதே போல பஞ்சாட்சர மந்திரமும் நம்ம சிவாயா அப்படின்னு நீங்க சொல்லி அது உங்களோட சுவாசத்திலே கலந்துருக்கும். ஸோ நீங்க தூங்கும்போது கூட அந்த மந்திரம் வந்து உங்க கூட அப்படியே ஒழிச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்களா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பிறந்த எண் எதுவா இருக்கலாம்னா 31 இருக்கலாம், 13 இருக்கலாம், அது போல 6 இருக்கலாம், 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 28, 24 இல்ல 4, 6 தேதியில நீங்க பிறந்த நபர்களா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இது உங்களோட பிறந்த தேதியா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வாசிப்பு இன்னும் அதிகமா பொருந்தும். எடுத்தோன்னு வந்திருக்கிறது பிங்கள பாதா. இவங்க பார்க்க நம்மளோட மீனாட்சி இருக்காங்க இல்லையா, மதுரை மீனாட்சி அம்மன், அது போன்ற தோற்றத்துல இருப்பாங்க, கிளியின் வடிவத்துல இருப்பாங்க. ஸோ பச்சை நிறம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானது. அதே போல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க பச்சை நிறத்திலான ஆடை ஏதாவது உடுத்திட்டு இருக்கலாம், இல்ல பச்சை கயிறு கையில கட்டிட்டு இருப்பாங்கல்ல, அது போல ஏதாவது ஒன்று உங்க கூட சம்பந்தப்பட்டு இருக்கும். ஸோ இவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. இவங்க வந்து அழகு மற்றும் ஆரோக்கியத்துக்கு இவங்களை நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். சரியா? ஓம் பிங்கள பாதா நமகா, ஓம் பிங்கள பாதா நமகான்னும் போது அந்த மந்திரம் நம்ம சொல்ல நம்மளோட அழகும் ஆரோக்கியம் வந்து கூடும். சரியா? சில பேர் வந்து 30 வயசுலேயே 40 வயது போன்ற தோற்றத்துல இருக்கீங்க, அவ்வளோ சரி இல்லப்பா நான் அப்படியே என்ன கவனிக்காம விட்டுட்டு அப்படின்னா இவங்களோட நாமஜபம் பண்ணிட்டு இருங்க. கண்டிப்பா இவங்க உங்களுக்கு துணை புரிவாங்க. மரகத பச்சை, சரியா? இல்ல மரகத பச்சை இல்லைன்னா கல் வச்சிருப்பீங்கல்ல, ஸோ அது மோதிரமா வச்சிருக்கலாம், பெண்டண்டா வச்சிருக்கலாம், எப்படி இருந்தாலும் சரி யூஸ் பண்ணுங்க. நீங்க எங்கேயாவது பயணம் பண்றீங்க, இல்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும், ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கணும் அப்படின்னா பச்சை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க. ஓகேவா? ஸோ வில்வத்தை கூட நீங்க எடுத்து வச்சுக்கலாம், அருகம்புல் வச்சுக்கலாம், துளசி வச்சுக்கலாம். இது போன்ற இலை வந்து காய்ந்து போனாலும் அதற்கான மகிமையை வந்து அதுங்கெல்லாம் இழக்காது. சரியா? ஸோ பாக்கெட்ல வச்சுக்கோங்க, பர்ஸ்ல வச்சுக்கோங்க. ரொம்ப காஞ்சு போயிடுச்சு, அதோட சக்தி அது போயிடுச்சு அப்படின்னா நீங்க அதை எடுத்து செடியில போட்டலாம், இல்ல நீர்நிலைகளில் விட்டுடலாம். இல்லைன்னா எப்போதுமே இது போன்ற இலைகளை உங்க கூட ஒரு கவசம் போல வச்சுக்கோங்க. அது கண்டிப்பா ஒரு நல்ல சக்தியை, நல்ல ஆற்றலை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ சூப்பர். இன்னொரு அட்டை வந்திருக்கிறது வந்து எப்படின்னா கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறது போல ஒரு அட்டை வந்திருக்கு. சரியா? ஸோ இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல உங்களோட குடும்ப நபர்களா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஏதோ ஒரு பீஸ் உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடாது அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா இருக்கலாம் அப்படிங்கிறது போல வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் கெடுவான் கேடு நினைப்பான் அப்படிங்கிறது. இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தான் மட்டுமே வாழ வேணும் அப்படின்னு நினைக்கிற ஆளா இருப்பாங்க. எந்த ஒரு பாவ காரியங்கள் செய்யறதுக்கும் தயங்காத நபர்களா இருப்பாங்க. ஒரு குரூர எண்ணம் படைத்த நபர்களா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இங்க பைரவர் கொடுக்குற மெசேஜ் என்ன தெரியுமா? அது போன்ற நபர்கள் உங்க கூட இருக்காங்க அப்படின்னா, இல்ல ஏதோ வேலை செய்யும் இடத்துல கூட இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் இப்ப வந்து உங்களை விட்டு விலகி போகக்கூடிய காலகட்டம் இது. இது ஏன் அப்படின்னா இவங்களோட எண்ணமே வந்து இவங்க ஒரு குழியில தள்ளி விட்டுரும். சரியா? எஸ், இவங்களோட சிந்தனை எப்படி இருக்கும்னா மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்க கேட்டு போனோம், இவங்க கேட்டு போனோம், அவங்க அழிஞ்சு போனோம், இவங்க விடக்கூடாது, இப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் தான் இவங்க பேசுற தோரணி அப்படிதான் இருக்கும். ஸோ அந்த வார்த்தைகளே வந்து இவங்களுக்கு ஒரு விஷமா மாறி இவங்க அழிஞ்சு போக வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? இது போன்ற விஷக்கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்களாவே அழிஞ்சு போயிடுவாங்க. சரியா? ஸோ இவர்கள் மீது நீங்க கவனத்தை செலுத்தாதீங்க. ஒரு மனசுல ஒரு அச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பைரவர் கொடுக்குற ஒரே வாக்கியம் என்னன்னா அச்சம் தவிர, அச்சப்படாதீங்க, தைரியமா இருங்க. அவங்களுக்கான விதையை அவங்களே போட்டுக்கிட்டாங்க, அது மரமாகி அதற்கான பலன்கள் அவர்கள் அனுபவிப்பார்கள். ஸோ நீங்க நல்லா இருப்பீங்க, பாதுகாப்போட இருப்பீங்க. இறைசக்தி பிரபஞ்சம் உங்களை காக்கும் அப்படிங்கிறது போல கார்டு படிக்கும் போது ரெசனேட் ஆகுது. பட் என்னதான் இறைசக்தி பிரபஞ்சம்னாலும் இப்ப நம்ம வாழக்கூடிய காலகட்டங்கள்ல நம்மளோட விழிப்புணர்வு, பூரணமான விழிப்புணர்வோட கவனத்தோட நம்மளை பார்த்துக்கணும். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அதன் மேல கவனம் வைக்கணும். ஸோ நம்மளோட செயல்களின் படிதான் நம்மளுக்கான விளைவுகள் வருது. ஓகேவா? ஸோ கெட்டவங்க கெட்டு போறாங்க, நல்லவங்க நல்லா இருக்கணும்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்களை கவனத்தோட செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். சரியா? அதே போல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு அட்டை தலைமைத்துவம் ஏற்று பணி நடத்தக்கூடிய நபர்களா இருப்பீங்க. சரியா? இது வேலை சார்ந்தும் இருக்கலாம், வேலை ஏதாவது கூடுதல் பொறுப்பு உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், இல்ல இன்கிரிமெண்ட் ப்ரமோஷன் அந்த மாதிரி கொடுத்திருக்கலாம், இல்ல வேலை மாற்றம் நிகழ்ந்து இருக்கலாம், இல்ல வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கூட கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதே போல குடும்பம் சார்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயதான பெற்றோர்கள் இருக்கலாம், அவங்களை நீங்க பாத்துக்கக்கூடிய இப்போ கடமை வந்து உங்களுக்கு இடப்பட்டு இருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா கணவன் மனைவி ஏதாவது ஒரு சண்டை சச்சரவின் காரணமா பிரிஞ்சு உங்களோட குழந்தைங்களை நீங்க பாத்துட்டு இருக்கலாம். ஏதோ ஒண்ணு பாத்துக்கக்கூடிய சூழ்நிலையில நீங்க இருக்கீங்க அப்படிங்கிறது போல இங்க ரெசனேட் ஆகுது. ஆனா உங்களுக்கு மனசுல சில பயங்கள் இருக்கலாம். அவங்களை நம்மளால எப்படி பாத்துக்க முடியும், நமக்கு அந்த திறன் இருக்கா, பொருளாதாரம் சார்ந்து நம்ம நல்லா இருக்கமா, இல்ல நமக்கே உடம்பு சரியில்லை, இதுல நான் எப்படி அவங்கள பாத்துக்கிறது அப்படிங்கிறது போல இருக்கலாம். பட் இறை அருள் என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு அப்படின்னா அது குடும்பம் சார்ந்தும் சரி, வேலை சார்ந்தும் சரி, இல்ல வேற எங்கேயாவது உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து நீங்க இதை பார்த்துக்கோங்க, செய்யுங்க அப்படின்னா தயங்காதீங்க. அது உங்களால செய்ய முடியும். உங்களால செய்ய முடிஞ்ச விஷயங்கள் தாங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? அது செவ்வனே செய்யறது உங்களோட பொறுப்பு. சரியா? ஸோ பயம் வேண்டாம், நீங்க இறைசக்தி படைத்த நபர் தான். சரியா? நல்லா இருக்கு, உங்களோட அட்டை ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்க என்ன சொல்றது, இந்த சூழ்நிலையை நான் எப்படி கையாள்வேன் தயங்குறதோட உங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? இந்த வாய்ப்பை பயன்படுத்துறது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மள அழைத்து செல்லும் அப்படிங்கிறது போல உங்க கார்டு இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க.
நமக்கு கஷ்டம் தரக்கூடிய நிகழ்வுகளா இருக்கட்டும், இல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்றதுக்கான வாய்ப்புகளா தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம எப்படி மீண்டு வரோம், அது ஒரு வாய்ப்பு. சந்தோஷம் இருக்கு, அந்த சந்தோஷத்தை எப்படி நம்ம நீடிச்சு கொண்டுட்டு போறோம் நம்ம வாழ்க்கையில, அதுவும் ஒரு வாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களால அவங்கள நல்லா பாத்துக்க முடியும். அவங்க கேட்கறதெல்லாம் செஞ்சு தர முடியுமான்னு கேட்டா முடியும். அதற்கான இறையாற்றல் உங்ககிட்ட இருக்கு. அதே போல உங்களோட நோக்கம், நீங்க வந்து சுயநலமா யோசிக்காம கொஞ்சம் பொது நலமா யோசிக்கக்கூடிய நபர்களா இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. மற்றவங்களுக்காக நான் இதை செய்யணும், எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு குற்றமும் நடந்துடக்கூடாது அப்படின்னு இருக்கலாம். ஏதோ ஒரு குற்றம் உணர்வு கூட உங்களுக்கு இருக்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஒருவேளை நீங்க எதையாவது நினைச்சு பயப்படுறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா அதெல்லாம் வேண்டாமே. எந்த வித குற்றமும் யாரும் உங்களை எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரியா? உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்ல விஷயங்களை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை படிக்கும்போது ரெசனேட் ஆகிறத நான் சொல்றேன். இது எல்லாருக்கும் பொருந்தணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ இது யாருக்கோ சொல்லணும்னு அவங்க பிரியப்பட்டு சொல்றாங்க. ஸோ எந்த வித குற்ற உணர்வு உங்க மனசுல இருக்கு அப்படின்னாலும் அதெல்லாம் அகற்றிடுங்க. இப்போ இந்த க்ஷணத்துல இருந்து நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, உங்களோட குழந்தைங்களுக்கோ, உங்களோட அப்பா அம்மாக்கோ, இல்ல உங்களோட தம்பி தங்கைங்களுக்கோ தாராளமா உங்களால செய்ய முடியும். உங்களோட நோக்கம் சிறப்பா இருக்கும்போது உங்களோட செயல்கள் சரியானதா தான் இருக்கும். சரியா? ஸோ கவலை வேண்டாம். பைரவர் வழிபாடு செய்யக்கூடிய நபர்கள் நீங்கன்னு முதலே தெரியுது, ரீடிங்கே அதுதான். ஆனா இங்க வந்து ஹயக்ரீவர் அண்ட் வாராகி அம்மன் வந்திருக்காங்க. ஸோ ஹயக்ரீவர் உங்களோட குழந்தைங்களோட படிப்புக்காக நீங்க வழிபடக்கூடிய தெய்வமா இருக்கலாம், இல்ல நீங்க படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கலாம். ஸோ வழிபாடு செய்யறீங்கன்னா அது தொடர்ச்சியாக செய்யுங்க. எங்கேயாவது விட்டு போயிருந்ததுன்னா மறுபடியும் செய்ய ஆரம்பிங்க. அதே போல வாராகி அம்மனோட வழிபாடு எதிரிகள் தொல்லைக்காக நீங்க செய்வீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், சான்சஸ் இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி முதல் 2வது அட்டையிலே வந்தது இல்லையா, நமக்கு எதிரி தொல்லை இனி இல்லைன்னா இல்ல. அதே நேரம் நம்ம ரொம்ப கவனத்தோட செயலாற்றக்கூடிய காலகட்டம் தான் இது. ஓகேவா? வெளிப்புற அழகை விட நீங்க உள்புறமா உங்களை நீங்க பாத்துக்கோங்க. உங்க மனசை, உங்களோட அகத்தை செம்மையா வச்சுக்கோங்க அப்படிங்கிறது உங்களோட இன்னொரு அட்டை. சரியா? நம்ம முன்னாடி பார்த்தோம் பிங்களா தேவி பார்த்தோம். அவங்க வந்து புறம் தோற்றம் சார்ந்து வந்து நம்மள அழகும் ஆரோக்கியத்தோட வச்சுப்பாங்க. ஆனா அகம்ங்கிறது உங்களோட ஆன்மா சம்பந்தப்பட்டது. சரியா? சோ அங்க தூய்மை கெடாம பாத்துக்கோங்க, அங்க எதுவுமே அழுக்கு சேராம பாத்துக்கோங்க அப்படிங்கிறது போல இன்னொரு அட்டை வந்திருக்கு. இது கடைசியா வந்த அட்டை. சோ புற அழகு அது எப்ப வேணா இருக்கும், சில நேரங்கள் அது காணாம கூட போகும். அது ஒரு நிரந்தரமற்றது. ஆனா அகம் சார்ந்து நம்ம எவ்வளவு மேன்மை அடைகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்த நிலைக்கு போவோம். ஸோ அகம் சார்ந்து ரொம்ப பாதுகாப்பா உங்களோட ஆன்மா கெட்டு போற எந்த விஷயத்தையும் நீங்க பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்லுது. ஓகேவா? இன்னும் சில நேரங்கள் இந்த கார்டு படிக்கும்போது என்ன எனக்கு ரெசனேட் ஆகுதுன்னா, நீங்க ஒரு கடினமான நபரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த கடினம்ங்கிறது ஒரு நேர்மையா இருக்கிறது, உறுதிப்பாடோட இருக்கிறது, நான் இப்படிதான், நான் இதுதான் அப்படின்னு ஒரு கல்லு மாதிரி நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், எது வந்து நான் உடைக்க முடியாது அப்படின்ற மாதிரியான நபரா இருக்கலாம். ஆனா இங்க பிடிக்கும்போது என்ன தெரியுமா இருக்கு, எல்லாம் சரி, ஆனா நீ கொஞ்சம் லகுவா இருக்கும்போது உனக்கான மகிழ்ச்சி இன்னும் ரெட்டிப்பாகும். ஓகேவா? நீங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணிருக்கீங்க, நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், என்ன யாரு எந்த ஒரு விஷயமும் தாக்க முடியாதுன்னு எல்லாமே சரிங்க, எல்லாமே சூப்பர். அதே நேரம் உங்களோட சந்தோஷம், உங்களோட ஆனந்தம் இதெல்லாமும் பாத்துக்கிறது உங்களோட பொறுப்பு தான். ஓகேவா? இப்ப எப்படி நம்ம வீட்டுல சப்பாத்தி மாவு செய்யறனாலும் அது ரொம்ப கடினமா ஹார்டா பண்ணணும்னா சப்பாத்தி இது சப்பாத்தியா வெரைட்டியான்னு கேட்பாங்க. அதே அந்த மாவு வந்து கொஞ்சம் மிருதுத்தன்மையோட இருக்கும்போது அந்த சப்பாத்தி சாப்பிடவே இவ்வளவு நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். ஸோ நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி வேணா வச்சுக்கோங்க, உங்களோட பவுண்டரிஸ் எப்படி வேணா செட் பண்ணிக்கோங்க. ஆனா நீங்க உங்ககிட்ட உங்களை பார்க்கும்போது ரொம்ப இனிமையான நபரா நடந்துக்கோங்க, சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுங்க. நீங்க உங்ககிட்டயே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறது போல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு பைரவ கிட்ட இருந்து. ஸோ இது யாருக்கு பொருந்தும்னு எனக்கு தெரியல. லாஸ்ட்ல அந்த விஷயம் எனக்கு ரெசனேட் ஆகுது. ஸோ நீங்க மத்தவங்க கிட்ட எப்படி வேணா நடந்துக்கோங்க, ஆனா உங்ககிட்ட ரொம்ப 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 இனிமையா நடந்துக்கோங்க, மிருதுவா நடந்துக்கோங்க, ஒரு மாதிரி இலகுவா நடந்துக்கோங்க. உங்ககிட்ட எந்த ஒரு கடினத்தன்மையும் எடுத்துட்டு போகாதீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன். ஓகே? ஸோ கடந்த காலங்கள்னால இது இப்படி ஆயிருக்கலாம். சில பேர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருப்போம், அவங்க அந்த நம்பிக்கை காப்பாத்திருக்க மாட்டாங்க, சில துரோகங்கள் நடந்திருக்கும், இல்ல நம்ம ரொம்ப சிரிச்சு பேசிட்டாலும் நம்மள வந்து யாராவது பயன்படுத்திக்குவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம், நம்ம தலையில மிளகா அரைச்சிருவாங்களோன்ற பயம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா நம்மளோட சந்தோஷம் கெட்டு போகிற அளவுக்கு நம்ம கிட்ட கடினத்தன்மையோடு இருக்கக்கூடாது. சரியா? நீங்க வெளியில எப்படி வேணா இருந்துக்கோங்க, உள்ளுக்குள்ள உங்களுக்கு இருப்பீங்க இல்லையா, அங்க வந்து நீங்க மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட கொண்டாட்டத்தோட இருங்க அப்படிங்கிறது பைரவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ். சோ இது யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, பிறந்தவங்க தவிர்த்துருங்க. நன்றி, வணக்கம்.